மேசராசி 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதியாக குரு வருகிறார். கடகராசியில அவர் உச்சமாகிறார். மிதுனராசியில புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி உச்சத்துல உட்காரக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட உச்சத்தை கொடுக்க போறார். இப்ப 4ஆம் இடத்துல குரு போய் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ அங்கெல்லாம் உங்களை வளர்த்து விட்டுருவாருங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தொழில நான் கடன் ரொம்ப அதிகமா பட்டுட்டேன் அப்படிங்கிற வார்த்தை மேசராசிக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு 7 சனி என்ன போகுது, விரைய சனி போகுது. குரு சனி யாருக்கு கெட்டு போயிருந்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா மேசராசியா இருப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களையும் பாருங்க, அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க, ரிசல்ட் என்னன்னு கேளுங்க, சூப்பரா வரும். அதிசார உச்சமான கிரக பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும். ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி, அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார். இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை இருக்கு. அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை 50 நாட்கள் உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்கலாங்க. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. எப்போதுமே சரி, ஒரு தைரியமான குணம், எப்படி எதுலையுமே ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நேர்மையான குணம், நேர் வழியில போகக்கூடிய ஒரே ராசினா மேச ராசி தான். நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேச ராசிக்காரன். அப்படிப்பட்ட மேசராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான பயிற்சி எப்படிங்க? குரு பகவானுடைய அதிசார உச்சமான பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? கரெக்டா அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை 50 நாள் எண்ணி பார்த்தா 50 நாள் வருது. 50 நாளும் குரு பகவான் உச்சத்துல இருப்பார். உச்சத்தன கடகராசியில அவர் உச்சமாகிறார். மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி உச்சத்துல உட்காரக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட உச்சத்தை கொடுக்க போறார்? இதுக்கான பதிவு தாங்க இந்த வீடியோ. எல்லாருமே குரு பகவான் வந்தா டக்குன்னு ஜாதக நோட்டை எடுத்துட்டு பாக்குறவங்க நிறைய பேரு. இவரை கண்டு யாருமே பயப்பட மாட்டாங்க. இருக்கிறதுலே ஒரு சுப கிரகனா குரு பகவான் தான். உங்களுடைய விதி ஜாதகத்துல குரு எப்படி இருக்கிறார்? இப்ப நான் குரு பகவானை பத்தி இந்த 50 நாள் பேசுறோம்னா இந்த 50 நாளுக்குள்ள குரு புத்தி வருதா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம். குரு பகவானுடைய திசை வருதா, இதை மட்டும் நீங்க பார்த்துக்கிடுங்க, பலன் கரெக்டா துல்லியமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். இப்ப ஏன் குரு பகவானுடைய அதிசார கிரக பயிற்சி கொடுக்குறோம்? எல்லாத்துக்குமே குரு ஒரு முக்கியமான கிரகம். ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி? உங்களுக்கு எல்லாமே கேட்காம திடீர் யோகத்தை கொடுக்கறதே குரு தாங்க. 9ஆம் வீட்டு அதிபதிங்க அவரு. எப்படி? 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதியாக குரு வருகிறார். அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி வெளிநாடு, வெளியூரு, இடமாற்றம், இது எல்லாமே இவர் தான். 9ஆம் இடத்துல உங்களுடைய தந்தையோட சொத்து, பயணங்கள், ஆன்மீகம், அடுத்து உங்களுடைய குடும்பங்கள், எதிர்காலங்கள், குழந்தைகள், ஒரு நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே 9ஆம் பாவம் தான். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படாம இருக்கும்னா 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான் கஷ்டப்படாம இருக்கலாம். அதனாலதான் இந்த அதிபதி எங்க இருக்கிறாரு? அவரு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல குரு. எப்படி? கேந்திர குருவாக உங்களுக்கு உருவெடுக்கிறார். இது நல்லதா கெட்டதா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். சரி, இதுக்கு முன்னாடி குரு என்ன பண்ணார்? உங்களுக்கு 3ஆம் பாகத்துல குரு இருக்கும் பொழுது மேக்சிமம் போன வருஷம் மே மாசத்துல இருந்து எடுத்துங்களேன், ஒரு 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா, இந்த மே மாசம் இருந்தாருன்னா ஃபுல்லாவே பாருங்க, மே மாசத்துல இருந்து பாருங்க, நிறைய பேருக்கு குடும்பத்துல நிறைய செலவுகளை கொடுத்துட்டாரு. யாருக்கு கொடுத்துருப்பாரு? வண்டி, வாகனம், வீடு. நல்லா பாருங்க, வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி, அடுத்து சகோதர உறவு, இது மாதிரி ஒரு தடைகளை கொடுத்தாரு. தொழில் உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை,
வேலை கிடைக்காம ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குறது, இது மாதிரி ஒரு நிகழ்வுலாம் அவர் பண்ணிட்டாரு. 3ஆம் இடத்துல குரு, யார் ஜாதத்துல குரு சரியில்லையோ இந்த மாதிரி அமைப்பை கொடுத்தாரு. திடீர் ஒரு கண்டம், திடீர் ஒரு செலவுகள், சுவாச பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், இது மாதிரி ஒரு சிலையில கொடுத்துட்டார். தொழில்ல ஒரு மந்தமான தன்மையை நிறைய பேர் கொடுத்துட்டார். மாமனார் மாமிய உறவு, தொழில் உத்தியோகம், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, தொழில நான் கடன் ரொம்ப அதிகமா பட்டுட்டேன் அப்படிங்கிற வார்த்தை மேசராசிக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு 7 சனி என்ன போகுது, விரைய சனி போகுது. அப்ப சனி பவனம் சரியில்லாம இருந்து குரு பவனம் சரியில்லாம இருந்திருந்தால் மே மாசத்துல இருந்து அப்படியே டவுன் ஆயிருக்கும். கேட்டு பாருங்க மேசராசிய, எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இல்ல தொழில் உத்தியோகமா இருக்கட்டும். குரு சனி யாருக்கு கெட்டு போயிருந்துச்சோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா மேசராசியா இருப்பாங்க. நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வந்திருக்கணும். மேக்சிமம் அந்த 2 மாசம் ஆகஸ்டோ செப்டம்பரோ இல்ல பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள திருமணத்துல ஒரு தடை, திருமணத்துல ஒரு மந்தமான தன்மை, ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு நேர்ந்திருக்கும் நிறைய பேருக்கு. படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் திருமணம் இது எல்லாத்துலயும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்து விட்டாரு இந்த மேசராசிக்கு. ரேசனி சனிபான் சரியில்லாம் லாபத்திலையும் வருமானத்திலையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் சரியில்லாம கொடுத்து விட்டாரு. ஏன்னா குருனால எதுவுமே பண்ண முடியல. இப்ப 4ஆம் இடத்துல குரு போய் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ அங்க எல்லாம் உங்களை வளர்த்து விட்டுருவாருங்க. சரியாந்திர வளர்ச்சி. இது நீங்க எதிர்பார்க்கறது கெட்டதை மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் இந்த குரு கொடுக்குறாரு. கெட்ட இடத்தை அவர் பார்த்து நல்லதை கொடுக்க போறாரு ராஜா. 9ஆம் வீட்டு எங்க போய் பார்த்தாலும் அது நல்லதானே அமையும். குரு உச்சத்துல இருந்து பாக்குறாரு. எப்படி குரு உச்சத்துல இருந்து. இப்ப பாருங்க, வேலை கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் பாருங்க, வேலை உத்தியோகம் சூப்பர் வேலையை, அனுகூலமான வேலையை அமைச்சு கொடுத்துருவாரு. என்ன காரணம்? ஏன் நீங்க வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க? எதுவும் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க நல்ல வேலையா கிடைக்கும். ஏன்னு சொல்லுங்க. அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை விருச்சக ராசியை பார்ப்பதால் வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்களுக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா இருக்கும். அடுத்து சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் இருந்து அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இங்க உள்ளவங்களுக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறீங்க. வேலை உத்தியோகம் ஓகேயா? வேலை உத்தியோகம் தடை இருக்காதுல, வேலை கிடைக்காதவங்க இப்ப குரு அதிசார பயிற்சியில வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க, சூப்பராக. எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். தனியார் பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி. இப்ப வீடு கட்டுவாங்க பாருங்க, சூப்பர் வீடு. எல்லாரும் வியக்ராப்ல ஒரு வீடை கட்டுவாங்க பாருங்க, வியக்ராப்ல இடம் வாங்குவாங்க பாருங்க. இடமோ பூமியோ வீட்லயோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் அது இப்போ ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். ஒண்ணு அம்மாவுக்கு நகை எடுக்கணும், இல்ல மனைவிக்கு நகை எடுக்கணும், ஏதாச்சும் வீட்டுல ஒரு பொருள் வாங்கணும். இதுதான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான பயிற்சி உங்களை கொண்டு போகுது. ஒரு சுப செலவு, வண்டி வாகனம், ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பொங்கலை ஏதாச்சும் நீங்க வாங்குவீங்க. இந்த 50 நாளுக்குள்ள, நான் சொல்றது டிசம்பர் மாசம் 6ஆம் தேதிக்குள்ள 50 நாளுக்குள்ள இது நடக்கும். ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டா கணவன் மனைவி சார்ந்த விஷயம் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை எங்க பாக்குறாரு, கெட்ட இடத்துல அவர் பார்த்து சரி பண்ணிடுறாரு. திருமண தடையை சரி பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்காது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். பிடிச்ச பின்ன காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகி வரக்கூடிய அமைப்பு இந்த மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க, புதுசா தொழில் பண்ணாங்க பாத்தீங்களா, தொழில நிறைய கடன் பட்டுச்சிங்களா, அந்த கடன் இப்ப அடைச்சிருவீங்க. கடனே இருக்காதுங்க. தொழில புதுசா யாரெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களா, சனி பவன் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க. ஏன்னா குருவும் சனியும் சுயசாரத்தில் நிக்குது, ராகு பவனும் சுயசாரத்தில் நிக்குது, சனி குருவோட சாரத்தில் நிக்குது. அப்ப தொழில மிகப்பெரிய லாபத்துல உலகம் போற்ற அளவுக்கு நீங்க தொழில போகணும். அப்ப 7 சனி நல்லா இருக்கா, சனி பவன் இருந்தா அப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க, அரசாங்க வேலைக்கு எழுதி பாருங்க, ரிசல்ட் என்னன்னு கேளுங்க, சூப்பரா வரும். அதிசார உச்சமான கிரக பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அரசாங்க வேலை எழுதினா ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட். வீட்டுல யாரோ குடும்பத்துல மத்திய அரசாங்கமோ இல்ல மாநில அரசாங்கமோ நீங்க போகணும். ஏன்னா அவர் மத்திய அரசாங்க வீட்டுல இந்த குருபவன் உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குற, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புல நிறைய பேருக்கு வரும். நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது. அரசியல் ஃபீல்ட் நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும், நகை கடை வச்சிருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இதான் இந்த மாசத்தோட இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி உங்க வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் பண்ணுது. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்னங்க வருவங்கள, அஸ்வின்ல பிறந்தவங்க எதுக்குமே தைரியமா இருங்க. இந்த குரு அதிசார பயிற்சி குடும்பத்துல வருமானத்துல கணவன் ஒற்றுமைய, பொருளாதார வருமானத்துல உங்களுக்கு மிகப்பெரிய உச்சக்கட்டத்தை உங்களை கொண்டு போயிடும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், இது எல்லாமே சூப்பரா கொடுத்தாரு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு. திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்கும் அஸ்வின்ல பிறந்தவங்க.
இப்ப எடுத்து பாருங்க, அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. ஜாதக தசாபதியை பாருங்க, பார்த்துட்டு எடுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் முப்பது வெற்றி நிச்சயம். அடுத்து பரணியத்துல பிறந்த ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும், நல்ல ஒழுக்கமான குணம், நல்ல திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம் நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு கண்டிப்பா சூப்பரா அமையும். பரணியத்துல பிறந்தவங்க இப்ப லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிங்கன்னா குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. இப்ப யார் ஜாதகம் நல்லா இருக்கோ அவங்க மட்டும் எடுத்து பாருங்க, உங்க ராசியான என்ன அதை எடுத்து பாருங்க, கண்டிப்பா அதுல பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் முப்பது கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் சூப்பராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை பண்ணுவாங்க, எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ரொம்ப அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இந்த குரு பகவானுடைய உச்சமான அதிசார கிரக பிரிச்சு உங்க வாழ்க்கையே மாத்துது. அரசியல்ல பெரிய அளவுல கொண்டு போவோம். IAS IPS மருத்துவம் டேலண்டான ஒரு விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், வேலை உலகத்துல ப்ரொமோஷன் திருமணத்துல உள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். நீங்க நினைச்ச காரியம் இந்த 50 நாள கார்த்திகை சூப்பரான ஒரு யோகம் தேடி வருது. குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு. ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம், உங்களுக்கு எல்லாமே இந்த கார்த்திகை எல்லாருக்குமே டைம் பக்கா அமையும்.